இன்னைக்கு என்ன தெரியுமா, நாடாளுமன்ற எம்பி பேசியிருக்காருல்ல ராகவ் சதா அவர்கள். உண்மையிலேயே கரெக்டான விஷயம் தான் பேசியிருக்காரு. நம்ம நாட்டுல இருக்கும்போது தான் நல்லது பேசினாலே பிடிக்காத, அது நம்ம வீட்லயே அப்படிதான். நம்ம ஏதாவது நல்லது பேசினாலே எவனுக்கும் பிடிக்காது. நல்லது பேசி நம்ம ஏதாவது நல்ல கருத்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளதான் முட்டாளுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் நடந்திருக்கு. அவர் உண்மையிலேயே சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான். நமக்காண்டியும் நம்ம பிள்ளைகளுக்காண்டி தான் அவர் யோசிச்சு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் கால வரையின்றி படியிலே நிக்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கே உண்மையிலேயே புரியல. ஏன்னா நல்லதுக்கு குரல் கொடுத்தாருல, நல்லதுக்கு குரல் கொடுத்தா நம்மளுக்கு குப்பையில போட்டுருவாங்களே, அது எல்லா இடத்துலயும் நடக்க விஷயம் தான். ஆனா அவருக்கு பின்னால நம்ம கண்டிப்பா நின்னே ஆக முடியும். ஏன்னா நமக்காண்டிட்டு அவர் பேசியிருக்காரு. உண்மையிலேயே சின்ன பிள்ளைங்க 10 ரூபா ஜூஸ் நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போம், அதுல ஃபுல்லா சீனி தண்ணி தான் கலந்துருக்காங்க, அதை ஏன் விற்கிங்க, அதை தடை பண்ணலாம்னு விடாரு. கரெக்ட் தானே. நம்ம என்ன நினைக்கிறோம், சரி 10 ரூபா ஜூஸை குடிச்சாது பிள்ளை ஓகே நல்லபடியா குடிக்கட்டும், நம்மளால ஜூஸ் தான் வீட்டுல போட்டு கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் அதுல போட்டிருக்க மேல இருக்க மாதுளம்பழம், கொய்யாப்பழம், மேங்கோ ஜூஸ் இந்த மாதிரி பார்த்தே நம்ம ஏமாந்து வாங்கி கொடுத்துரும். சரி நம்ம பிள்ளைங்க குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் கலப்படம் வாங்க, நாப்கின் பேட் வாங்குதோம் அதுலயும் கலப்படம் வாங்க, அதுக்கு எதுக்கு டேக்ஸ்ன்னு கேட்காங்க. உண்மையிலேயே அதுக்கு எதுக்கு டேக்ஸ்? அவர் சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்டான. பேம்பர்ஸ்ல இருந்து நாப்கின் பேட் வரைக்கும் டேக்ஸ் தான் விற்கீங்க. எதுக்கு அந்த டேக்ஸ்? பெண்கள் யூஸ் பண்றதுக்கு தானே அந்த நாப்கின் கண்டுபிடிச்சாங்க. பேம்பர்ஸ் குழந்தைங்க யூஸ் பண்றதுக்கு முதலே டேக்ஸ் வாங்கிடுவீங்க, அப்புறம் ஃபுல்லா அதுல டேக்ஸ் போடுறீங்க. கரெக்டான விஷயம் தான். இதை மேல எழுப்பினா யாருக்கும் பதில் சொல்ல முடியல, அதனாலதான் அவர் பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா தப்பு பண்ணவெல்லாம் இதை மாட்டிக்குவாங்களே, அது பெரிய விஷயம் தானே. குழந்தைங்க பெத்துக்கிறோம் சரி, பொம்பளைங்க பெத்துக்கிறாங்க, ஆனா ஆம்பளைங்களுக்கும் லீவ் வேணும். உண்மையிலேயே நான் 2 பேரும் சேர்ந்தாலும் குழந்தை பெத்துக்கிறாங்க. அப்ப குழந்தை பெத்தா பாக்குறது 2 பேரோட கடமை தானே. நான் மட்டும் பார்த்தா எப்படி? அவரு சேர்ந்தா பாக்கணும். அவங்களுக்கும் 9 மாசம் லீவு கொடுங்க. கரெக்ட் தான். லீவு கொடுத்தாதான் அவருக்கும் தெரியும் குழந்தைய பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படணும், எப்படிலாம் பிள்ளைய ப்ரொடக்ட் பண்ணணும், நைட்டு பகலா எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அப்பதான் பிள்ளைங்க மேல அன்பு பாசம் எல்லாமே வரும், நம்ம மேலேயும் கொஞ்சம் அக்கறைலாம் வரும். எல்லா விஷயத்தையும் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஆனா இது நம்மள மாதிரி மக்களுக்கு தான் புரியுது. ஐயோ நம்ம கஷ்டத்து மனசுல இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்க தோணுது. 28 நாள் தான் ரீசார்ஜ் கொடுக்காங்க. அப்ப மீதி 2 நாள் ஏன் கொடுக்க முடியும்? 1 மாசம் கணக்கா 30 நாள் கொடுக்கணும், 28 நாள் தான் கொடுக்கீங்க. அப்ப மீதி 2 நாள் என்ன? வருஷத்துக்கு 12 மாசம் தான் ஆகுது. நீங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் வருஷத்துக்கு 13 தடவை ரீசார்ஜ் பண்றோம். ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படிங்கறது கரெக்டா தான் கேட்காரு. கரெக்டா கேட்டு 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 கேட்டுதான் அவரை பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்க. பதில் சொல்ல வேண்டியவங்க தாராளமா பதில் சொல்லலாமே. இதுக்கு இதான் ரீசன் பதில் சொல்லிட்டா முடிஞ்சு. எப்படி பதில் சொல்ல முடியும்? பூரா தப்பையும் அவங்க தான் பண்றாங்க, அப்புறம் எப்படி பதில் சொல்லுவாங்க? கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. ஐயா உங்க பின்னாடி நாங்க எப்பயுமே இருப்பதான் செய்வோம். தெய்வமே இத்தனை நாள் நீங்க எங்க போனீங்க தெய்வமே, இன்னைக்குதான் எங்க அறிவுக்குன்னே திறந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஐயோ நம்மள இவ்வளவு நாள் இவங்க முட்டாளா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்பதான் எங்களுக்கே புரியுது. சொல்ல போனா இப்ப பேசிருக்கு எனவே முட்டாள் தான் சொல்லுவாங்க. இதை நாங்க அப்லோட் பண்ணேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள வேண்டாம், நம்ம பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்க்குறோம் செய்யறோம். ஒரு 10 ரூபா ஜூஸ் வாங்கி கொடுத்து சோழியை முடிச்சிடுறோம். நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாம வாங்கி கொடுத்து சோழியை முடிக்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நம்மள என்ன சொல்றது, ஒரு காசை போட்டா போதும் இவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே பிக்ஸ் ஆயிடுச்சு. அது அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பிக்ஸ் ஆயிடுச்சு. 1000 கொடுக்கறது 2000, 2000 கொடுக்கறது 4000 இப்படி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, நம்மளை பத்தி இனி யோசிக்க போறாங்க அப்படிங்கிறது பிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த நிலைமையை நம்ம தான் இனிமே மாத்தணும்ல. இந்த கட்சி அந்த கட்சி நான் எந்த கட்சியும் சொல்ல விரும்பல. நமக்கு யாரு நல்லது செய்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. நல்லது இவ்வளவு தூரம் நான் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் நான் உங்களுக்காண்டிதான் பண்ணேன்னு நம்மளுக்கு நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல. சார் இந்த ஆள் நமக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க, கட்சிக்கு ஆட்சிக்கு வராமலே இவன் நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்கான், அவனுக்கு போடுவோம். நம்மள மாதிரி மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள நம்ம கொண்டு போய் பாராளுமன்றத்துல உட்கார வைக்கிறோம். நமக்குள்ள குறைய தீர்த்ததானே அவங்கள ஓட்டு போட்டே நம்ம நிக்க வைக்கிறோம். அப்புறம் நம்ம குறைய தீர்க்காம அவங்க பிரச்சனையை தீர்த்தா நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்? ஓட்டு போடாமலே இருந்துட்டு போயிடலாமே. என்னோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. இப்ப பொறுத்த அளவுக்கு காசு இன்னைக்கு கொடுத்துருவாங்க, இன்னைக்கு வாங்கணும்னு அதை என்ன பண்றோம், செலவழிச்சிடும், முடிஞ்சு போச்சு. அவங்கள ஓட்டு போட்டு 5 வருஷம் உட்கார வச்சிருக்காங்க. 5 வருஷம் நம்ம குறைய தீக்க மாட்டாங்க. நம்மளோட அடிப்படை ரொம்ப ஹையாலாம் போக மாட்டாங்க. அடிப்படை விஷயம் என்னவோ அதை பண்ணிட்டாலே நமக்கு போதும். ஸ்கூல் அட்மிஷன் ஃபீஸ்னா அட்மிஷன் போடும் போதே ஃபீஸ் கட்டிடுறீங்க, அப்புறம் எதுக்கு வருஷம் வருஷம் அட்மிஷன் ஃபீஸ் கட்டுறீங்க? ஒரே ஸ்கூல்ல தானே நம்ம படிக்க வைக்கிறோம், மாறி மாறி வேற ஸ்கூல்ல படிக்க வைக்கலையே. வேற ஸ்கூல்ல படிக்க வச்சா சரி அட்மிஷன் ஃபீஸ் கேட்கலாம், நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தான் வருஷம் ஃபுல்லா ஒரே ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறோம். நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு, நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு அட்மிஷன் ஃபீஸ் கேட்கறாங்க. நம்ம இதை கேட்டோம்னா எங்க ஸ்கூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான், உங்க பிள்ளைங்க படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட குறையெல்லாம் சாமானிய மக்கள் நம்ம சும்மாவா? நம்மளோட குறையெல்லாம் அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட போய் தான் அந்த ஆள் அங்க போய் கேள்வி கேட்டதுக்கு அந்த ஆள் இப்படி பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் தான். ஐயா நீங்க வருத்தமே படாதீங்க, எங்க இது உங்களுக்கு தான். என்ன நம்மளுக்காண்டி ஒரு விஷயம் நல்லது செய்யறாங்கன்னா அவங்க பின்னாடிதான் நம்ம நிக்கணும். என்னோட ஆதரவு எப்பயுமே அவருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கிளியரா தான் இருக்கேன்.
ஏன்னா நம்மளோட விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல, தைரியமா சொல்லியிருக்காரு. சாராய பாட்டில கூட தைரியமா கையில கொண்டு போற நம்ம நாட்டு மக்கள் ஒரு நாப்கின் பேட நியூஸ் பேப்பர் சுத்தி கவர்க்குள்ள வச்சு கொடுக்குறாங்க. அது ஒண்ணும் அப்பேற்பட்ட தப்பான விஷயம் கிடையாது. ஐயா, நம்ம சமூகம் இன்னும் மாறவே இல்லையா? என்ன தெரியுமா? நாப்கின் பேட தகப்பேட்ட கேட்க கூடாது, தம்பிட்ட கேட்க கூடாது, கெட்ட புருஷனே கேட்க கூடாது. அப்ப நாங்க யார்கிட்ட கேட்க? அதான் பெத்தவன்னு ஒரு தீர்ப்போம்ல. அம்மாட்ட கேளு, மாமியார்ட்ட கேளு, உங்க தங்கச்சிட்ட கேளு, உங்க அக்காட்ட கேளு, இப்படி யாக்கையாவது கேட்டுக்கோ. இந்த சமூகம் என்னைக்கு இந்தா தம்பி நீ எனக்கு போய் நாப்கின் பேட் வாங்கிப்பா, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லி அவன் போய் கூச்சப்படாம என்னைக்கு வாங்குறானோ அன்னைக்குதான் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ஏதோ நாங்க ஏதோ தப்பு தண்டனை பண்ண மாதிரி எங்களை அப்படியே ஒரு மாதிரி பாக்குறது, அருவருப்பா பாக்குறது, அதெல்லாம் இன்னும் மாறவே இல்லை. என்னைக்கு இதெல்லாம் மாறப்போகுங்கிறது தெரியவே இல்லை. வழியிலையும் வேதனையிலையும் குடிக்கிறது நாங்க. நீங்க இருக்கிற எங்களை பார்த்து அருவறுப்படுறீங்க. பேட் வாங்க என்ன பெரிய குழப்பத்தமா பண்ணிட்டு மேலே இங்கேயும் பாப்பாங்க. கடையில போய் நாப்கின் பேட் காட்டோம்னா பக்கத்துல இருக்குமே எங்கேயாவது கோயிலுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பிருக்கானே வச்சுக்கோங்களேன், நம்மள மேலே இங்கேயும் பார்ப்பான். இதுல என்ன இருக்கு? உனக்கு வராதா எனக்கு வரப்போகுது, எல்லாருக்கும் ஒண்ணுதானே அப்படிங்கிறது என்னைக்கு இவங்க சாதாரணமா புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த நிலைமெல்லாம் மாறும். நீங்க போட்டிருக்கிறது கேட்ட கேள்வி போட்டு எல்லாமே நியாயமானதான். இதுக்கான பதில் நமக்கு என்னைக்கு கிடைக்குங்கிறதான் இன்னும் தெரியல. அவருக்கு குரல், அவரு நமக்காண்டி அங்க போய் குரல் கொடுத்து இப்ப பணிட்டு எண்ணிக்கை வாங்கியிருக்காரு. அவருக்காண்டி நம்ம எல்லாருமே குரல் கொடுத்தாதான் இன்னும் நமக்கு தெரியாம நமக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அவர் வெளிப்படையா சொல்ல முடியும். பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். பண்றவனுக்கு ஏன் துணைக்கு இந்த வக்கீல் போறாங்க? பண்றவனுக்கு ஏன் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க? பண்ணாம இருந்துட்டா அவன் யாரை வச்சு அங்க வாதாடுவான்? எவனை வச்சு வாதாடி அவன் வெளியே வருவான்? அவன் மேல என்ன தப்பு இருக்குங்கிறத அவன் ப்ரூஃப் பண்ணட்டும்ங்கிற. எதுக்கு அவனை வாதாடி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்க? அப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணு, செத்து போன பொண்ணுக்குலாம் ஏன் நீதி சொல்ல? அந்த பொண்ணு செத்து போயிட்டியா, வாழ வேண்டியவனாவது வாழட்டுயா? டேய், நாங்க வாழ்றதுதான் பிறக்கவே செஞ்சிருக்கோம், எங்களையே இப்படி பண்ணி கொண்டுட்டனா நீனா எதுக்கு இங்க வாழணும்? உனக்கு யார் வாதாட வரணும்? வாதாட ஒரு வக்கீல் கூட வராம இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். போய் நான் இப்பெல்லாம் தப்பு செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு அவனே சரமாரியா காலில் விழுந்திருப்பான். அதான் நாங்க பண்ண விட மாட்டோமே. வா, அவ செத்து போயிட்டா, நீ வாழ வேண்டிய பிள்ளைடா, வாடா நான் உன்னை கூட்டு போய் வாழ வைக்கேன்னு கூட்டு போய் வாழ வைக்கீங்க. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் இருந்தாலும் நியாயமா பேசியிருக்காரு. தெய்வமே உனக்கு ஒரு கோடி கும்பிடு, மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வச்சு நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கும் சார். நீங்க எங்க இருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது, எப்படி நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க மனசுல இருக்க குறையெல்லாம் தீர்த்த நீங்க சாமி மாதிரிதான். சாமி இத்தனை சாமி இருக்கு, நேர்ல வருமானு நினைச்சிட்டு இருந்தோம், உங்களதான் இறக்கி விட்டுருக்காருன்னு நினைக்க. அங்க இருந்து இந்த தீர்மானத்தெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றட்டும். உண்மையிலே நம்மளுக்கு தாங்க வெற்றி. நம்ம சாமானிய மக்கள், நம்மளோட பைசா தான் கம்மியாகுது. ஏர்போர்ட்ல காஃபி விலை கூடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. சொன்ன அடுத்த நாளே ஏர்போர்ட் உள்ள டீ ரேட்டு கம்மியாயிடுச்சு. இதே மாதிரி அவர் அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்க கேட்க நம்மளோட அறிவு நம்ம திறந்து வச்சு முடியும். இனிமே இத்தனை நாள் முட்டாளா இருந்ததெல்லாம் போதும். நம்மளோட பிரெயின் இனிமே நமக்கு வேலை செய்யணும். நம்ம என்னெல்லாம் வேஸ்ட் பண்றோம், எதெல்லாம் நம்ம இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை வச்சு என்னெல்லாம் இவங்க கேம் விளையாடுறாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிக்கிறோம். இது ஊ போட்ட மாதிரி இருக்கு நம்மளுக்கு, நம்ம அறிவை திறக்கிறதுக்கு ஊ போட்ட மாதிரி இருக்கு. சோ இத்தனை நாள் தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம எல்லாம் இப்ப கொஞ்சம் எந்திரிச்சுக்கலாம். எந்திரிச்சிட்டு நம்ம லைஃப்ல என்ன நடக்கு நம்மளுக்கு தெரியாம நம்ம எதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கறத கொஞ்சம் கண்ணை திறந்து பார்ப்போமே. இனியாவது நம்ம கெட்டு போயிட்டு ஓகே, நமக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர் கேட்ட கொஸ்டின்லாம் நியாயமா இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே லைக் பண்ணிருங்க. அவருக்கு நம்மளோட பெரிய தேங்க்ஸ். நம்ம எல்லாரோட சார்பில் அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஐயா, மிக பெரிய நன்றி உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எழுப்பினது. ஸோ தேங்க்யூ சோ மச் ராகவ் சார். உங்களை எப்பயுமே நாங்க மறக்கவே மாட்டோம். சாமானிய மக்களோட ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் மறக்காம தெரிவிச்சுக்கிறேன். பாய் மக்களே.